சிறந்த இலக்கிய மேதையான எட்கர் ஆலன் போ என்பவர் வளர்ப்பு பெற்றோரால் வளர்க்கப்பட்டார். அவருடைய புத்தி கூர்மைக்கு இணையான உயர்ந்த கல்வி அவருக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய மனைவி காச நோயால் மரித்து போனார். மது, போதை மருந்துகள், மாந்திரீகம் மற்றும் சாத்தான் வழிபாடு ஆகியவற்றில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த ஈடுபாடு அவரை முற்றிலும் அழித்துவிட்டது. மன அழுத்தம் மற்றும் புத்தி பேதலிப்பு அவருடைய வாழ்க்கையை ஆட்கொண்டன. அதனால் சுயநினைவை இழந்த எட்கர் பால்டிமோர் என்ற இடத்திலுள்ள சாக்கடையில் விழுந்தார். 4 நாட்களுக்கு பின் இறந்தும் போனார். தனது வாழ்க்கையை ஐஸ்வர்யத்திலும் அறிவுமிக்கவராகவும் ஆரம்பித்த அவர் மிகவும் ஏழையாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். ஒருபோதும் மாந்திரிகத்திலோ சாத்தான் வணக்கத்திலோ மது பழக்கத்திலோ ஈடுபட வேண்டாம். இதுபோலவே நாள் பார்ப்பதும் பில்லி சூனியம் செய்வதும் கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது. நண்பர்கள் கூறினார்கள் என்றோ உறவினர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்றோ இப்படிப்பட்ட தவறான செயல்களில் உங்கள் வாழ்க்கையை அழியவிட வேண்டாம். உங்களை படைத்த கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். எனவே அவர் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக தொடர்ந்து வாழுங்கள். வெற்றி உங்களுக்கே.